எந்த காரியம் குறித்தாலும் பேச்சு வார்த்தைகளை கட்டளைக்காக பேசுவார், கரெக்டாக அவர் சொல்வார், நீதியை சொல்வார். இப்படிப்பட்ட அறிஞர்கள் குடும்பத்திற்கு கருத்தராக தர வேண்டும். அவருடைய மகள் ஸ்ரீதர் அவருடைய அவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு ஆறுதலை தந்து மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம், சிந்திக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடினோம், ஜெபிக்கிறோம். ஆதரிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், இன்னும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். வாழ்க்கையிலே ஒருவராய் ஊழியம் செய்யப்பட்ட 1000 பேர் பெறல் உண்டு. இருவராய் அவர்கள் இணைந்து செய்த ஊழியத்திலே 16,000க்கு போட்ட பெறனை கர்த்தர் தருகிறார். இது கூடவே வலது கையினுடைய அந்த உழைப்பை அவர்கள் இழந்து விட்டால் கர்த்தர் அவருக்கு துணை நின்று அவரை பலப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பின்பு பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்களை தேடும். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டுவிட்டு தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். கர்த்தர் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவளோடு கூட அனுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மறுவாழ்வு நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகம், இந்த வாழ்க்கை மாயையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சூரியனுக்கு கீழே மாய ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தேவனோடிருப்பே கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பட்டே ஆனந்தமே ஆண்டவர் சமூகம் பேரின்பமே அன்பின் பிதாவின் ஆறுதலே அன்பின் பிதாவின் ஆறுதலே சும
வீட்டில் ஆறுதலே அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே என் சூரியன் தோன்றிடுவார் நித்திய ஜீவனும் நல்கிடவே நீதியின் சூரியன் தோன்றிடுவார் நித்திய ஜீவனும் நல்கிடவே நீரோடு அங்கே வாழ்ந்திடவே நித்திய வீட்டிற்கு செல்லுகிறேன் என்று சேர்ந்திடுவே இயேசுவிடம் பெற்றிடுவே என்றும் சேர்ந்திடுவே இயேசுவிடம் என் நிலை பாருதல் பெற்றிடுவே ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவர் சமூகம் பேரின்பமே அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே தேவசாயல் நாகமாரி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவசாயல் மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் அந்த
திறந்து ஜெபிப்பதினால் கழுகு போல ஆனந்தெழும்பி ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாருமென்றே வாருமென்றே கூப்பிடுதே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன் உன்னத ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடொழியாய், ஜீவிப்பேனே நீடொழியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் டேனியல் அவர்கள் செபிப்போம். கண்மலையின் ஆக்கிய எங்கள் நல்ல ஆண்டுகளே, இவளையும் எங்களை ஒரு ருசியாக கொடுக்கிறோம் என்றால் அருமையான அன்பு தாயாரை உங்களுடைய பாத்திர சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழும்படியாய் பாராட்டின நல்ல நாட்களுக்காக வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நேர்களுக்கு போதுமானவராய் கரம் பிடித்து நடத்தினதற்காக தோற்றிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் நேர்களோடு கூட இருந்து துணையாளராய் நின்று அவர்களை கரம் பிடித்து நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து உங்கள் கொடானபடி நன்றி செலுத்துகிறேன். வேலை வந்த போது என்று சொல்லி வாசிக்கிறோமே, அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டதான நேரம் வேலை வந்த போது உடைய சமூகத்தில் வந்து இலை மாறத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கற்றுக்காக சோதரிக்கிற கர்த்தாவே, கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒரு பாக்கியவதியாக இந்த உலகத்தில் வாழும்படியாக நீ தெரிந்து கொண்டதற்காக சோதரிக்கிற கர்த்தாவே, அநேகரை விசாரிக்கிற ஒரு தாயாராய், அநேகருக்காக பாடத்தோடு செபிக்கிற தாயாராய், அன்பு காண்பிக்கிற தாயாராய் வேறவர்களை மாற்றி அதற்காக சோதரிக்கிற செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறதாவே எங்கள் சோதரிக்கிறோம். எங்களை ஒரு விஷயமாக தாழ்த்தி உள்ள தரத்தில் ஒவ்வொருக்கிறதால் கோழிக்கும் பாதையிடம் மீது அவர்களை வல்லமையாக எடுத்து இப்பொழுதும் நமக்கு பாஸ்டர் சௌந்தரராஜன் அவர்கள் சில வார்த்தைகளை ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்போம். அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அதிகாரம் 23 1லிருந்து 4 வரைக்கும். சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தார். இவ்வளவில் சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தாள். அப்போது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதாள். என்ப ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடு பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன்.
என்னிடத்தில் இருக்கிற அந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 வசனத்துல வேதத்தின் வாயிலாக ஒரு சிறு நிகழ்ச்சி நடந்திருக்கிற காரியத்தை, துக்கமான காரியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. சொன்னதோட விட்டுருக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, இவ்வளவே சாராளுடைய வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்நாள் என்னதென்று இவ்வளவு என்று அவருடைய கையில் இருக்கு. சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது என் காலங்கள் உடைய கருத்தில் இருக்கு. நமக்கு எல்லா நாட்களும் நமக்கு நல்ல ஞாபகம், எல்லா நாட்களும் நல்ல ஞாபகம். திருமண நாடு, அப்புறம் வேலைக்கு போனது, ரிட்டையர் ஆனது, பலவிதமான நல்ல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா நாளும் ஞாபகம். ஆனால் நம்முடைய மரண நாள் நமக்கு தெரியாது. வந்திருக்கிற நமக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் அவருடைய கையில் இருக்கு. வேற எல்லா நாளும் நம்முடைய கையில, நம்மளுடைய டைரியில் இருக்கு. மரண நாள் தெரியாது. இப்படி 2001ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி தான் என்னுடைய மனைவி மறைஞ்சிச்சு. 2001ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி தான் என்னுடைய மனைவி மறைத்தது. அந்த மரண நாள் அவங்க முன்னால போயிட்டபடினால எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா என்னுடைய நாள் எனக்கு தெரியுமா? தெரியாது. இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில காலங்கள் என்று சொல்லி கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். சாராளுக்கு ஒரு நீண்ட ஆயுள், லாங் லைஃப் கொடுத்திருந்தால், இவ்வளவுதான் அவளுக்கு ஆயுசு நாள் என்று சொல்லி, வயது என்று சொல்லி ஆண்டவர் குறிச்சிட்டார். அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தார். மிக எவ்வளவு வருஷ காலம் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் உண்டு, ஒரு நாள் நமக்கு முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. அந்த நாளை நாம் கடக்க முடியாது. அவர் குறித்த நாள் தான் நமக்கு எதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார், அவர் கையில் இருக்குது. அந்த நாள் நமக்கு என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னவோ அதுக்கு ஒரு நாள் பின்னாடியோ நம்ம போக முடியாது, இருக்க முடியாது. இப்போ ஆண்டவர் குறித்த நாள் நமக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த குறிக்கப்பட்ட நாளிலே 127 வருடம் உயிரோடு இருந்த அந்த பெரிய விசுவாசியாகிய ஆபிரகாமுடைய, தேவனுடைய மனுஷனுடைய மனைவி மரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. மரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்க மாட்டார். ஆத்மாவின் பாதாள வல்லடிக்கு என் ஆத்மாவை விலக்கி காப்பார் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிற விதமாக இந்த மரணத்தை காணாதபடி நாம் உயிரோடு இருக்கவே முடியாது. இந்த துக்க வீட்டிலே, இந்த மரண சம்பவத்திலே வந்திருக்கிற நம்பிய வாழ்க்கையிலேயும் ஒரு நாள் மரணம் உண்டு. சாராள் மரித்த பின்னால நடந்தது என்று சொன்னார். ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான். சாராளுக்காக புலம்பி அழுதான். என் மனைவி என்ன வச்சுட்டு போயிருக்கிற மாதிரி இந்த அம்மாவுடைய மனைவி பாஸ்டர் நல்லமுத்து அவர்களை வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ எப்போவும் நான் பார்க்கும்போது, நான் பார்த்திருக்கும் போது, அவர்கள் 2 பேரும் ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஊழியர்களுக்கு போகும் பொழுது, அவர் உலக வேலையில ரிட்டையர்ட் ஆனா கூட ஊழிய வேலையில ரிட்டையர்ட் ஆகாதபடி இன்னும் அவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும்படியாக கிருபை கொடுத்தார். அவர்கள் அவரோடு துணையாக இருந்ததாலே இருக்கிற நாளெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரைட் ஹேண்டாக, வலதுகரமாக இருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்தார்கள். என்னத்தை நினைச்சு ஆபிரகாம் அழுதானோ தெரியல, என்னத்தை நினைச்சு ஆபிரகாம் அழுதானோ தெரியல, புலம்பி அழுதானோ. அவங்களுடைய லைஃப்ல, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில, அவங்களோடு வாழ்ந்த வாழ்நாளில் என்னென்ன கண்டிருப்பானோ, என்னென்ன அனுபவம் இருந்திருக்குமோ அதெல்லாம் சொல்லி அழுதுக்கும், புலம்பி அழுதான். எங்க ஊர்ல இருந்து, நான் கிராமத்துல இருந்து வரேன், எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் ஏராளமான ஜனங்கள் அந்த மனைவி மருத்துவ வந்திருந்தாங்க. அவங்களாம் ராத்திரி, எப்பா பகல் பூரா நீ சாப்பிடாமே இருக்கிறிய, ராத்திரி ஒரு பொடி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாதத்தை அவங்க கையில கொடுக்குறாங்க.
இப்போ நான் சாப்பிடும் பொழுது அந்த மரணத்தை மறக்க முடியாதபடினால அது ஒரு சைலண்ட் அட்டாக். தூங்கிட்டு இருக்கும்போது என் மனைவி இறந்துச்சு. அந்த 3 வாட்டி இப்படி பார்த்துச்சு, அப்படி கீழே பார்த்தது, அந்த மாதிரி பார்த்தது, திருப்பி பேசவே இல்லை, தட்டுனாலும் எழுப்பவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மரணம் நான் அதிகமாக கண்டது அன்பானபடி. அன்னைக்கு சாப்பிடும் பொழுதுதான் அதை மறக்க முடியாதபடினால என் கண்களிலே கண்ணீர் வரும், துக்கம். ஏன்னா இவங்க வரையா அந்த குடும்பத்தை விட்டுட்டு, இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு, புருஷனை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை கூட்டிட்டு ஒரேடியா போயிடுறாங்க. நான் சுருக்கமா சொல்லணும்னா மரணம் வந்து ஒன்மே டிராபிக், ஒரு வழியா போறது, திரும்பி வராது. இவங்க போன இடத்துக்கு நம்ம போலாம் வழிய நாம அவங்களை திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால அந்த மனுஷன், தேவ மனுஷன் புலம்பி அழறான். புலம்பி நாம் அழும் பொழுது, துக்கம் காண முடியாம அழும் பொழுது, அழுகையின் வேளையில தான் கண்ணீர் வரும். இந்த மாதிரி மரணத்திலே அழுகையின் வேளையில ரொம்ப கண்ணீர் வரும். கண்ணீர் வந்து 2 வகையான கண்ணீர். ஒன்று இந்த ஓரத்தில் வந்து இப்படியே போகும், இன்னொரு கண்ணீர் இந்த ஓரத்தில் வந்து இப்படியே போகும். ரைட் சைடில் ஓரமாக போகிற கண்ணீர் வந்து சம்மந்தமில்லாம மகிழ்ச்சியில கூட, ரொம்ப மகிழ்ச்சியில கூட, ரொம்ப ஃபெயில் ஆகிற ஒரு மக்கு பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பேப்பர்ல பேர் படம்லாம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் தாங்க முடியாம அவன் சந்தோஷப்படுறதுனால அந்த சந்தோஷ கண்ணீர் வந்துடும். அதுதான் இந்த மாதிரி சைடில் போகுது. ஆனா இந்த ஓரமா வந்து மூக்கு வழியா போய் உதட்டுல போய் உப்பு கறிக்கும், அதுதான் துக்கமான கண்ணீர். கண்ணீர் 2 வகைப்படும். இந்த மனுஷன் மனைவியினுடைய மரணத்தை எண்ணி ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுகை நம்முடைய வாழ்க்கையில உண்டு. துக்கங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, தாங்க முடியாத காரியங்கள் வரும் பொழுது, எங்களுடைய சபையின் முன்னாள் பாஸ்டர் ஒரு நாள், தலைமை போதகர் ஒரு நாள் இப்படி மரண வேளையில அவர் சொல்றது, எதிர்பார்த்திருக்கிற ஒண்ணு எதிர்பாராத வேலையில வரும் அப்படின்னு சொன்னார். அப்படி செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தப்போ அவரோட போயிருக்கிறேன். முத நான் போனது அவரோட துக்க வீட்டுக்கு தான் போனேன், நம்மளோட ஒரு வீடு. அங்கே சொல்ற, எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு நாம் எதிர்பாராத வேலையில வந்துடும். அதுதான் மரணம். மரணம் வரணும்னு தெரியும், அதுக்குள்ள என்ன பண்ணுவான், இந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த பேத்திக்கு ஒழுங்கு பண்ணணும், இந்த வீட்டை சரியாக்கணும், இந்த காரியத்தை சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளான் எல்லாம் வச்சிருப்போம். அதுல ஒண்ணு கூட நடக்காது. நாம் எப்பவோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எதிர்பாராத நேரத்துல வந்துடும். அதுல ஒண்ணு மரணம். அதனால வந்து சாராளுக்காக ஆபிரகாம் புலம்பி அழுதார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ காரியங்கள் காரணத்துக்காக நாம் புலம்பி அழுகிறது உண்டு. இந்த தேவனுடைய மனுஷன் விசுவாசி, அவன் அந்த அழுகையிலேயே இருந்திடல, துக்கத்திலே இருந்திடல. எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா 3வது நாள் அழுவாங்க, 8வது நாள் அழுவாங்க, 16வது நாள் கர்மாதின்னு இருப்பான். நான் எந்த பக்கம் இந்த செட்டியா. அப்போ இப்படி நினைச்சு 1 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது வந்து இப்ப சமுதாயத்துல நான் பாக்குறவன் 110வது பிறந்த நாள் அப்படின்னு நோட்டீஸ் போடுவான், 150வது இறந்த நாள் அப்படின்னு நோட்டீஸ் போடுவான். ஆளே இருக்க மாட்டாங்க, அட்ரஸே இருக்காது. ஆனா இந்த நாளை வந்து நினைவச்சிட்டே இருப்பான். ஆனா ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், நம்பிக்கை உள்ள மனுஷன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் அந்த துக்கத்திலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து, அந்த கண்ணீரில் இருந்து அவன் எழுதுடான். அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரை நம்புகிறவர்களே, நமக்கு ஒரு நாள் மரணம் வந்தோம். நம்முடைய வீட்டிலையும் மரணம் வரும். எந்த வீட்டுல மரணம் வராம இருக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டுல கேட்டு பாருங்க, ஐயோ 4 நாளைக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு சொல்லுவாங்க. அதை நாம சந்தித்து வருகிற இந்த 2 வருஷத்துல எத்தனை பேரை, எத்தனை ஊழியக்காரி, எத்தனை ஊழக்காரர், எத்தனை விசுவாசிகளை, எத்தனை உறவினர்களை நாம் வளர்ந்துட்டோம் தெரியுமா? கணக்கையில நமக்கு என்ன முடியாது. இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய மனைவியினுடைய துக்கத்துல இருந்து புலம்பி அழுதவன் எழுந்து போய் துக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும். ஒரு கர்த்தருடைய மனுஷன், வசனம் தெரிஞ்சவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்,
1:18 வெளிப்படுத்தல ஆண்டவரே சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் உயிரோடு இருக்கிற தேவனை வணங்குகிற நான், ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற நான் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அழாத, எல்லா வேலையிலையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற துக்க வேலையெல்லாம் அழாத, பயப்படாதே என்றுதான் அவர் சொல்வார். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் இறந்து போயிட்டான். அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீ அழாதே என்று ஆறுதல் படுத்தினார். நமக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு, இப்படி கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அதனால அந்த விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே ஆபிரகாம் எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடி அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி வேணும் என்று சொன்னார். ஒரு ஆயுசினாலேயும் ஒரு மரணத்தையும் அதனால் வருகிற கண்ணீரையும் அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு அடக்க ஆராதனையும் இந்த சிறு சம்பவத்திலிருந்து நாம் அறிகிறோம். நம்ம விட்டு கடந்து சென்ற அன்பான பாஸ்டர் நல்லமுத்து அவருடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் ஆண்டவரை அறிந்து அவருடைய பாதையில் நடந்து அவருடைய வேலையை உலகத்திலே செய்து பிள்ளைகளை கண்டு பேரப்பிள்ளைகளை கண்டு சந்ததிகளை கண்டு ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து காலையில் எழுந்தோன்னே அவர் துக்க செய்தி வர நடித்து நல்ல செய்தி வரும். அவர் முதலாவது 5:30 மணி தாண்டின உடனே முதலாவது போன் வந்தது, இந்த மனைவி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்பவோ நமக்கு நடக்கும் என்று இல்லை, எப்பவும் நடக்கல. அதனால அவர்கள் போனார்கள், எங்கேயோ போயிட்டாங்கன்னு இல்லை, அவர்கள் விசுவாசித்த, அவர்கள் அண்டிக் கொண்டிருந்த, அவர்கள் சார்ந்திருந்த கர்த்தராகிய தேவன். 14 யோவான் 14 நான் திரும்ப வந்து உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன். 3ஆம் வசனம், நான் திரும்ப வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்லியிருக்கிற ஆறுதலான வார்த்தை அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இயேசு திரும்ப வர 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தாரு. அதுதான் இந்த மாசமெல்லாம் கொண்டாட போறாங்க. 25ஆம் தேதி முடிச்சிட்டுன்னா அது ஒரு மறந்துடுவாங்க சுத்தம். கிறிஸ்தவங்க தான் சொல்றேன். ஆனால் ஆண்டவர் எதுக்கு வர? திரும்ப முதல்ல வந்தவர் 2ஆம் தரம் திரும்ப எதுக்கு வர? நான் இருக்கிற இடத்திலே உங்களுக்காக கட்டி வச்சிருக்கிற வீட்டுக்கு உங்களை கொண்டு போக முடியாது, நான் வருகிறேன். அதனால முந்திக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், முன்னமே காலம் சென்று மறைத்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற வேத வச்சனத்தின் பிரகாரம் அவர்கள் போயிட்டது துக்கமாக இருந்தாலும், இந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும், புருஷன் பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொன்னது போல தங்களுக்கு ஒரு லாபத்தை தேடிக்கொண்டு போயிட்டாங்க. லாபத்தை அங்கே இல்லை, அங்கே இன்னைக்கு கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே பட்டினி இல்லை, அங்கே இனி சாவே இல்லை. அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த மரணத்திலிருந்து நாம் அறிய வேண்டியது என்னன்னு சொன்னா, எனக்கும் ஒரு நாள் முடிவு வரும். அப்போ இவங்க போயிருக்கிற இடத்துக்கு நான் போவேன்னா என்ற ஒரு கேள்வியோடு போவோம். அப்பா அந்த கேள்விக்கு பதில நீங்க தான் சொல்லிட்டு இவங்க போயிருக்கிற இடத்துக்கு நான் போகணும் என்று சொல்லி இங்க வாழ்ந்த வாழ்க்கையை நாம் சிந்தனை பண்ணி அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கவும், இதுக்கப்புறம் இருக்கிற அடக்க ஆராதனை கர்த்தர் சாட்சியாக நடத்தவும், விட்டு போயிருக்கிற குடும்பத்தார் அனைவருக்கும் வேண்டிய ஆறுதலை கர்த்தர் தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். When the saints go marching by, when the saints go marching by, Lord, I want to be among the number. When the saints go marching by, Parisutta Bhavanile, Parisutta Bhavanile,
நல்ல தேவ சமூகத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே இந்த காலவரையில் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இதனால் இருக்கிற ஆண்டவரே, பாவ தாயாரை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிரவேசிக்கும்படியாக நல்ல ஒரு தருணத்தை, வாக்கியத்தை ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பாக தாயாருக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி ஆண்டவரே இந்த பூமியிலே கர்த்தாவே அவர்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து ஆண்டவரே உங்களுடைய மகளாக ஆண்டவரை மாற்றி இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தாவே நீர் அவங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவலின் கருத்து விஷயத்திற்காக நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களுக்குள் இளைப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பார்கள் என்று வாசிக்கிறோம். யார் ஆண்டவரே, இயேசுவே சமூகத்திலே இளைப்பார்கள் முடியாத அந்த ஒரு தருணத்தை நீங்கள் தந்தை கிருபைக்காக சொல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட தாயாரை பிரிந்திருக்கிற குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பாத தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாருக்கும் வேண்டிய கிருபை தந்து ஆண்டவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தேர்தலை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீதியாக நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடக்காரர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அடக்காரர்களே தெய்வ மகிமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு சுதந்திரத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அருமையான சகோதரி கொடுத்திருந்த இந்த 72 வருஷ உலக வாழ்க்கைக்காக நம் கரங்கள் எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். இந்த 72 வருஷத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த கல்வாரியின் ரத்தத்தினாலே அவருடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கொடுத்து இந்த நாள் வரையில அவருடைய ஊழியத்தை செய்யும்படியால் கர்த்தர் கொடுத்த சாக்கியத்துக்காக கரங்களை விட்டு கர்த்தரை நன்றி. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், பரிசாவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், சீக்கிரமாய் வரப்போகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், என் முழுவதுமே அவருடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த சிறப்பாக. ஆமென். ஆமென்.